டு ரெடெக்ஸ் மீடியா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பப்ளிக் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு படம் மர்மர். ஸோ இந்த மர்மர் என்ன ஜானரில் எடுக்கப்பட்ட படம், எல்லோரும் பேய் படம், திகிலாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்லாம் அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த காலகட்ட ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே மாசமாக இருக்கிறவங்க ரொம்ப அருவருப்பாக இருந்தாக்கா இல்லை ரொம்ப பயந்தீங்கன்னா தயவுசெய்து தேட்டரை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட்டு 80ஸ்லலாம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா மைடர் லீஸா, இந்த 13ஆம் நம்பர் வீடு, இந்த மாதிரி படம்லாம் பார்த்தாக்காவே சின்ன குழந்தைங்களும் உள்ளே விட மாட்டாங்க, மாசமாக இருக்கிறவங்களும் உள்ளே விட மாட்டாங்க, யாராவது பெண்கள் பயப்படுற மாதிரி இருந்தால் கூட உள்ளே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். பட் அந்த இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிலாம் அன்றைக்கி இல்லை. அன்றைக்கி ஜஸ்ட் மேக்கப்பில் தான் பயத்தை ரொம்ப காட்டியிருப்பாங்க பொதுமக்களுக்கு. பட் இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி இருக்கிறதுனால தமிழ் படத்தில் நிறைய ஹாரர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. பட் இந்த மர்மர் படம் தமிழில் ஒரு ரியல் ஸ்டோரியாக டாக்குமெண்ட்ரியாக எடுக்கப்பட்டது. திருவண்ணாமலை, போலூர், ஜவ்வார் மலையில் நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி. 7 கன்னிமார்கள் பௌர்ணமி நாள் அன்று குளிக்க வருவாங்க. அவங்க யாரையும் பார்க்கக்கூடாது. அதை வந்து பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு பில்லி சூனியம் பண்ணக்கூடிய நார்த்துலேருந்து வந்த ஒரு லேடிய சப்ஜெக்ட் தான் இந்த பேய் படம் அப்படின்னு இங்கே காமிக்கப்படுது. பட் இதே கன்னடாவில் இந்த படம் கிட்டத்தட்ட 29th November 2013 எடுக்கப்பட்ட கன்னடா படம் ரீமேக்காக தான் இந்த படத்தை நான் பார்க்கப்படும். ஸோ இந்த படம் 6 - 5 = 2. 6 பேர் காட்டுக்குள்ளே ட்ரக்கிங் போவாங்க. அதில் தப்பிச்சு வர்றது வெறும் 2 பேர் தான். உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வருவாங்க. மற்றவங்க எல்லாருமே இறந்துருவாங்க மர்மமான முறையில். நான் சொல்கிறது இந்த மர்மர், இந்த படத்தில் நிறைய பேர் மர்மமாக சாவாங்க இல்லைங்களா, அதே ட்ரெண்டிங்கில் இந்த படம் இருக்கும். ஸோ இந்த 2 படத்தையும் நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரிவ்யூவும் கொடுக்குறேன். ஸோ படத்தை பற்றி நெகட்டிவாக பேச போகிறது கிடையாது. பட் படத்தோட சுவாரஸ்யம் எப்படி இருக்குது, இந்த கன்னடா படமும் தமிழ் படமும் எப்படி ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஸோ நான் இந்த மர்மர் போஸ்டரெல்லாம் பார்த்தேன், ட்ரைலரெல்லாம் பார்த்தேன். நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. போஸ்டர்லேயே ஒரு மாதிரி திகில் கொடுக்குற அந்த எஃபெக்ட் எல்லாம் இருந்தது. பட் நான் உள்ள ரொம்ப ஆர்வமாக போனது இந்த காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3, காஞ்சனா 4, அதுக்கப்புறம் நம்ம அரண்மனை படம், இந்த மாதிரி படம் ஜானரில் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். பட் இந்த படம் முழுக்க ஒரு சினிமா கேமராவில் எடுக்கப்பட்ட படம் இல்லை. இது வந்து முழுக்க ஒரு யூடியூப் சேனல் எப்படி எடுப்பாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் இல்லை ஒரு வெப் சீரிஸ் படம் எப்படி எடுப்பாங்களோ அந்த அளவுக்கு எடுக்கப்பட்ட ஒரு படம். பட் குவாலிட்டி, சவுண்டு, கேமரா ஆங்கிள், அதில் நடித்த அந்த 5 பேரும் அசத்திட்டாங்க போங்க. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது இந்த படம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஏமநாத் ராமச்சந்திரன்.